வணக்கங்க. ஈரல் வாங்கினா இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. நான் இப்போ ஒரு 1/4 கிலோ ஈரலை நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கிறேன். குக்கரில் சேர்த்து வேக வைக்கும்போது தாங்க நல்லா சாஃப்டாக இருக்கும், அதுக்காக தான் சேர்த்துக்கிறேன். இப்போது மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணியிருக்கேன், சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து, கொத்தமல்லி சிறிதளவு, மஞ்சத்தூள், உப்பு சும்மா லைட்டாக சேர்த்துக்கலாம். 1/4 டம்ளரை விட குறைவான அளவு தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். ஏன்னா நமக்கு ஏற்கனவே ஈரல்லேருந்து தண்ணி வெளியில் வரும். குக்கரில் 3 விசில் விட்டு இறக்கிடலாங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு தக்காளி, ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, சோம்பு அரை டீஸ்பூன், கசகசா அரை டீஸ்பூன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு வாணலி அடுப்பில் வச்சுக்கலாம். தாளிக்க எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் கஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு நல்லா பொரியட்டும். ரெண்டு வரமிளகா கிள்ளி வச்சுருக்கேன், அதை சேர்த்துப்பேன். ஒரு பெரிய வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரட்டும். இப்போ இதில் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். நல்ல பச்சை வாசனை போகட்டும். மஞ்சத்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மசாலாவோட பொடி ஐட்டம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற ஈரலை உள்ளே சேர்த்துடலாம். பாருங்கள், இது மென்று சாப்பிட்றதுக்கே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம மசாலாவோடவே பச்சை ஈரலை போட்டு நல்லா வதக்கி அப்படி செய்யும்போது பார்த்திங்கனாக்க ஹார்டாக இருக்கும். அதனால் நான் எப்போவுமே இந்த மாதிரி வேக வச்சு தான் போடுவேன். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நம்ம கொஞ்சம் தான் தண்ணி ஊற்றணும், ஆனால் எவ்வளோ தண்ணி வந்துருச்சு. இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை, நல்லா கொதித்து சுண்டி வேகட்டும். இப்போ உப்பு சரி பார்த்துட்டு பத்தலைன்னா போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே கொஞ்சம் தான் போட்டோம்.
பார்த்திங்கன்னா இப்போ எந்த அளவுக்கு அதிலேருந்து தண்ணியெல்லாம் வற்றிருச்சு பாருங்கள். இன்னும் நல்லா சுருண்டு வர வரைக்கும் நம்ம வதக்கி விடலாம். இதோட வாசனையும் டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மட்டும் சொல்லுங்கள். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, அப்புறம் சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் அல்லது சாதத்துலேயே அப்படியே போட்டு பிசைஞ்சு சாப்பிடவும் சூப்பராக இருக்குங்க. கடைசியாக கொத்தமல்லி நல்லா தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, ஈரல் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.